மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசி நேயர்களே. மிதுன ராசி நேயர்கள் எதையொன்றும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசியை உடையவர்கள். இவர்கள் இந்த மார்கழி மாதம் அவர்களுடைய பலன் என்று பார்த்தோமானால், சூரியன் தங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதன் மூலமாக தங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் மற்றும் மறைமுகமாக உங்களுக்கு எதிரிகள் ஏற்படுத்தக்கூடிய செயல்களிலிருந்தும் தாங்கள் வெற்றியையும் ஜெயத்தையும் உண்டு பண்ணிக்கொள்வீர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்கள் வேலை, வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய நண்பர்கள் ஆகியவர்களின் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கிடுகிடுவென்று செய்வீர்கள். அதற்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். உங்களது ராசி அதிபதி புதன் டிசம்பர் 25 வரை தங்களுக்கு எல்லா காரியங்களையும், இதுவரையிலும் இழுபறியாக வந்த காரியங்களை மடமடவென்று நடக்க செய்வார். புதிய வேலைகளை ஏற்படுத்தி தருவார். வேலைகளில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமும் பதவி உயர்வையும் பெற்று தருவார். ஆக இந்த புதன் உங்களுக்கு இந்த 25ஆம் தேதி வரையிலும் நல்ல ஒரு காரியங்களையும் நல்ல செயல்களையும் செய்ய தூண்டுதலாக இருப்பார். அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணும். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கும் ராகு, சனி ஆகியவர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரி மற்றும் உடன்புரிவர்களுடைய தொந்தரவுகள் இருக்கும். அதை தாங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தங்களுக்கு முன்னேற்றமும் அவர்களுடைய நட்பும் ஒத்துழைப்பும் உண்டாகும். சனி ராகுவால் தாங்கள் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்திலேயே உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நன்றாக நடந்து கொண்டால் உங்களுடைய முன்னேற்றம் விரைவாக இருக்கும். அதற்கு மாறாக இருந்தால் அதற்கு எதிர்மறையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்குகள் ஆகியவைகள் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே முடியும். புதிய வாகனம், சொத்து சேர்த்தல் மற்றும் இடம் வாங்குதல், இந்த காரியங்களுக்கு தாங்கள் ஈடுபடுவதற்கான முன்வரைவு, அதாவது நீங்கள் திட்டமிடுவது இப்போது ஏற்படும். ஆக இதுகளுக்கெல்லாம் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி இப்போது திட்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். குரு பகவான் அவர்கள் டிசம்பர் 22 வரையிலும் தங்களது 2ஆம் இடத்திலிருந்து சகல வசதிகளையும் கொடுத்தவர் 22க்கு பின்பு தங்களுடைய ஜென்மத்திற்கு வருவதால் செலவுகளும், அனாவசிய செலவுகளும், சில மன சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவற்றை தாங்கள் சிந்தனையுடனும் யோசனையுடையும் பலருடைய ஆலோசனையும் செய்வதன் மூலம் அவற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்கள் செயல்களில் நல்ல முடிவை எடுக்கவும் உதவுவார்கள். அது நல்ல ஒரு முடிவை தரும். சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாயின் மூலமாக தங்களுக்கு மன தைரியமும் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு தைரியத்தையும் முன்னேற்பாடையும் செய்து தரக்கூடிய ஒரு நல்லையை உண்டு பண்ணுவார். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். பாக்கிய சனியாகவும் ராகுவாகவும் அவர்கள் இருப்பதால் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கே உதவுவார்கள். தடைகளும் வந்து கொண்டிருந்தாலும் அவைகளை நிவர்த்தி செய்து நல்ல நிலையை அடைவீர்கள். செல்வாக்கு மற்றும் மரியாதை என்பது எல்லோர் மத்தியிலும் உயர்வடையும், சிறப்பை அடைவீர்கள். பல விதத்திலும் நீங்கள் பணியிலிருந்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் மற்றும் உயர்நிலையை அடைவீர்கள். டிசம்பர் 25 வரையிலும் நெருக்கடிகள் என்பது இருந்தாலும் அதன் பிறகு ஜனவரி 11 வரை ராசிநாதன் புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவார், சிறப்பை உண்டு பண்ணுவார், மேன்மையை ஏற்படுத்தி தருவார். ஆக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது சிறப்பையும் அதே சமயம் சாதனை செய்ய வேண்டிய ஒன்றை சேலஞ்சாக எதிர்கொள்ள வேண்டிய நிலையையும் உண்டு பண்ணுவார். ஆக கலப்பு பலனாகவே இந்த மார்கழி மாதம் நடக்கும். பணவரவில் குறைவில்லை என்றாலும் செலவுகளும் அதற்கு தந்தால் போல் உங்களை முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டும் வருவதால் இந்த மார்கழி மாதம் என்பது உங்களுக்கு நன்மையும் செலவுகளும் கலந்த மாதமாகவே அமைகின்றது. சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதத்துக்கு டிசம்பர் 22, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் 23, புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதம் உடையவர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 24 நிகழ இருக்கின்றது. சந்திராஷ்டம காலங்களில் தாங்கள் நல்ல காரியங்களை விலக்கி வெளியூர் பயணம் மற்றும் இரவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் அந்த நாட்களில்
அத்தியாவசியமாக செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்து சென்று வரலாம். இந்த மார்கழி மாதம் தாங்கள் அம்பாள் மற்றும் முருகரை தரிசிப்பதன் மூலமாகவும் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவும் தாங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாகவும் நன்மையும் தரும். வாழ்க வளமுடன். வணக்கம்.